திராவிட கட்சினா ஊழல் பண்ற கட்சின்னு அர்த்தமா என்ன? முன்ன வந்து விஜய் வரும்போது ஒரு இளமையான கட்சின்னு சொல்லலாம். ஆனா இப்போ செங்கோட்டை இந்த மாதிரிலாம் வரும்போது இதுவும் ஒரு எல்லா கட்சி மாதிரி தான் ஆயிடுச்சு. தானங்க வந்திருக்காரு. இல்ல அதிருப்தியில் இருக்க நிறைய பேர் வரதாவும் சொல்றாங்க. இவங்க சத்யபாமாவா இருக்கட்டும், இன்னும் சில பேர்லாம் எப்படி இவங்க சேர்த்துப்பாங்க? ஊழல்வாதிகள் எப்படி விஜய் கட்சியில சேர்த்துப்பாரு? நீங்களும் சொன்னீங்க அது ஒரு திராவிட கட்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி. அதுக்காக ஊழல் கட்சின்னு சொல்ல வரலையே. கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கறது தானங்க அவருடைய நோக்கம். திராவிட கட்சினா ஊழல் பண்ற கட்சின்னு அர்த்தமா என்ன? அப்படி இல்லையே. நீங்க தானே சொன்னீங்க எல்லா திராவிட கட்சி ஊழல் பண்ண தலைவர்களே யாருன்னா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா, இப்ப இவர் மேல குற்றம் சாட்ட முடியாதுல்ல. யார் மேல? செங்கோட்டையன் மேல சொல்ல முடியாதுல்ல. அதே ஓபிஎஸ் மேல நீங்க சொல்லலாம்ல. ஓபிஎஸ் ஏன் அங்க போய் கூட்டணி கூட சேரல? செங்கோட்டையன் 3 நாள்ல போய் சேர்ந்துடுறாருல. ஏன் வந்து ஓபிஎஸ்ஸால அங்க போய் சேர முடியல, ஐக்கியமாக முடியல? அது காரணம் என்ன? அவர் ஒரு பெரிய லீடர் அங்க இருக்க முடியாது இல்லைங்க. அவர் மேல அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குங்க. அவரை வச்சுட்டு நீங்க எப்படிங்க கிளீன் கவர்மெண்ட் பத்தி பேச முடியும்?